ஒரு மொழிய வந்து எக்ஸ்ட்ரா கத்துக்கிறதுங்கிறது தவறா? தம்பி, ஏற்கனவே அவங்களுக்கு கொடுத்திருக்க பாட இது வந்து மாநில அரசுல வந்து ரொம்ப ஹெவியா இருக்கு. சரியா நடத்துறதுக்கான ஆட்கள் இல்லைங்க. சரியா புடுங்கிறதுக்கு ஆள் இல்ல. என்ன பேசுறீங்க? நாங்க இதை இறங்கி அடிக்க ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்க, தாங்காது. எடப்பாடி ஓபனா கேக்குறாரு, யார் அந்த சாருன்னு. எடப்பாடி தான் கேக்குறாரு. எடப்பாடி தான் அந்த சாரு. எடப்பாடி தான் அந்த சாரு. ஆமா, எடப்பாடி தான் அந்த சாரு. ஓ, ஞானசேகரனுக்கு எடப்பாடிக்கு கனெக்ஷன் பண்ணி இருக்கலாம். யாரு கண்டா? சீமான் அவர்கள் மாப்பிள்ளை சாரும் இவரும் ஜாடிக்கு மூடிக்கு ஜாடி. இது ரெண்டு கராக்குகளும் தொலைஞ்சாதான் இந்த நாடு உருப்படும். SSLC வரையும் கம்பல்சரி தமிழ் படிச்சாதான் அவங்க இதுவே சர்வீஸ் கமிஷனே எழுதுறதுக்கு இயலும். இல்லைன்னா இயலாது அப்படின்னு சொல்லி சட்ட வடிவம் கொடுத்தாச்சு. அதுக்கு யாரெல்லாம் மாநில அரசுல வேலை வாய்ப்புக்கு வரணுமோ அவங்க கம்பல்சரியா தமிழ் படிச்சுதான் ஆகணும். மற்றவன் படிக்கலைன்னா அதை பத்தி கவலை இல்லை. வணக்கம். இது ப்ராம்ப்ட்லி நியூஸ் தமிழ் நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த நிர்வாகியான திரு முனைவர் காமாட்சி நாயுடு அவர்களை சந்திக்கிறோம். வணக்கம். வணக்கம். இப்போ ஒரு ஹேஷ்டாக் பயங்கர ஒரு ட்ரெண்ட்ல போய்கிட்டு இருக்கு. உதயநிதி சின்ன வார்த்தை சொன்னாரு, நாங்க இனிமே கெட் அவுட் கோ பேக் மோடின்னு சொன்னோம், இனிமே கெட் அவுட் மோடின்னு சொல்லுவோம். அதற்கு எதிராக இன்றைய காலையில இருந்து பார்க்க போனீங்கன்னா மிக பரபரப்பா போயிட்டு இருக்கு. கோ பேக் ஸ்டாலின் அப்படின்ட்டு கெட் அவுட் ஸ்டாலின் போய்கிட்டு இருக்கு. இது ஆரம்பிச்சது உதயநிதி தான். இப்ப கெட் அவுட் ஸ்டாலின் மிக பரபரப்பா தமிழ்நாட்டிலேயே போய்கிட்டு இருக்கு. இந்த பிரச்சனைக்கு ஆரம்பம் யார்? உதயநிதி தானே. உதயநிதி எதுக்காக சொன்னாரு? அது அந்த அண்ணாமலைக்கு கொஞ்சமாவது அறிவு இருந்தா, அவன் தமிழ்நாட்டில் தானே அரசியல் கட்சிக்கு தலைவராக இருக்கான். தமிழ்நாட்டு மக்களுடைய நலனை பேணி காக்கிறதுல அந்த ஆளுக்கு அறிவு வேணும் இல்லை? தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய சட்டப்பூர்வமான பணங்களை பெற்று தரணுமா இல்லையா? அவன் கட்சி தானே ஒன்றியத்தில் ஆளுங்கிற கட்சியா இருக்கு. அதை வாங்கி கொடுக்கறது துப்பு இல்லை. நாங்க எதனால சொல்றோம்? 40 எம்பி உட்கார்ந்து இருக்கிற திமுக என்ன பண்ணுது? 40 எம்பி அங்க போய் என்ன பண்ண முடியும்? அவன் மெஜாரிட்டி இல்லையா இருக்கான். 40 பேர் பார்லிமெண்ட்ல பேசலையா? பார்லிமெண்ட்ல எங்களுக்கு விடுவிக்க வேண்டிய உங்க கோரிக்கை கோரிக்கை மும்மொழிக்கு மொழிதான் பிரச்சனை. அவங்களுக்கு நீங்க இப்ப எங்க பேசுனீங்க? திடீர்னு அங்க பார்த்தா இல்ல, அதோட பிரச்சனையோட ஆரம்பம் தானே இது. மும்மொழி கொள்கைக்காக அன்னைக்கு நாங்க போராட்டம் நடத்துறோம். அன்னைக்கு வந்ததுதான் இந்த பிரச்சனை. நான் என்ன கேக்குறேன்னா, மும்மொழி கொள்கை என்ன மஸ்துக்கு தேவை? மும்மொழி கொள்கை ஏற்கனவே நேரு காலத்துல, இந்திரா காந்தி காலத்துல எல்லாம் கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலமா இருமொழி கொள்கை வந்துட்டு இருக்கு. நம்ம இன்றைக்கு ஏற்கனவே இங்க இருக்கக்கூடிய கேந்திர வித்யாலயா மற்றும் மெட்ரிகுலேஷன் அதர் பிரைவேட் செக்டார்ஸ் எல்லாமே மும்மொழி கொள்கை வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஏழை எளிய மக்களுக்கு அரசு பள்ளிகள் நடத்துறோம். ஏழை எளிய மக்களுக்கு நடத்தக்கூடிய அரசு பள்ளிகள்ல எதுக்காக ஒரு மொழிய எக்ஸ்ட்ரா கத்துக்கிறதுங்கிறது தவறா? தம்பி, ஏற்கனவே அவங்களுக்கு கொடுத்திருக்க பாட இது மாநில அரசுல ரொம்ப ஹெவியா இருக்கு. சரியா நடத்துறதுக்கான ஆட்கள் இல்லைங்க. சரியா புடுங்கிறதுக்கு ஆள் இல்ல. என்ன பேசுறீங்க? என்ன எத்தனை அரசு பள்ளி நல்லா இருக்கு நினைக்கிறீங்க? இங்க பாருங்க, எத்தனை அரசு பள்ளி இருக்கியா? அரசு பள்ளி 1 பள்ளி 2 பள்ளியா இருக்கு. எத்தனை பள்ளியா இருக்கு தமிழ்நாட்டுல? பள்ளி இருக்குல்ல. 9,000 சொல்றத கேளுங்க. 9,000 சொச்சம் பள்ளிகள் இருக்கு. ஏதோ அத்திபூத்தார் போல எங்கேயோ 1-2 சரியில்லாம இருக்கலாம். சரியில்லாம இருக்குன்னா அதையும் நாங்க கண்கொத்தி பாம்பா இருந்து அதையும் சரி பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஏற்கனவே இந்த 10 ஆண்டு காலம் ஆட்சி நடக்கும் போது நாசமாக்கிட்டானுங்க. அதுக்கு முன்னாடி என்ன, நாங்க மெஜாரிட்டி ஆட்சியே இல்லாம நாங்க அந்த நேரம் நாங்க அப்படித்தானே ஆட்சி பண்ணிட்டு இருந்தோம். அந்த கலைஞர் பண்ணும் போது கூட நாங்க என்னையா வெறும் 80 லட்சம் தான் கடை வச்சு ஆட்சி பண்ணோம். புரிஞ்சுக்கோயா. கலைஞர் 2000 கலைஞர் நானே கேக்குறேன், எத்தனை அரசாங்க பள்ளியில சரியாக தமிழோ ஆங்கிலமோ நடத்தப்படுதுன்னு சொல்றீங்க நீங்க? இங்க பாருங்க, அரசு பள்ளிகள்ல இலைமரவு காய்மரவா சில தவறுகள் நடக்கலாம். இல்லைன்னு நான் சொல்றதுக்கு இல்லை. அதே வேளையில ஏழை எளிய மக்கள் படிக்கணும், அந்த குழந்தைகள் படிக்கணுங்கிறதுக்காகத்தான் நாங்க காலை உணவு மதிய உணவு திட்டங்களை எல்லாம் அறிவிச்சு இலவச மதிய உணவு திட்டத்தெல்லாம் காமராஜர் அறிவிச்சாரு. சத்துணவு எம்ஜிஆர் கொண்டு வந்தாரு. சத்துணவு எம்ஜிஆர் கொண்டு வந்தாரு. அதுக்கப்புறம் நாங்க முட்டை போட்டோம். புரிஞ்சுக்கோ. சும்மா இந்த
அதாவது எதை எடுத்தாலுமே குதர்க்கமா பேசுறதே இந்த ஊடகங்களுக்கு வேலையா போயிடுச்சு. அதை நிப்பாட்டுங்க. எதை பேசினாலும் அளவோட பேசுங்க. திமுகவோட சொந்த காசு யாரு கொடுக்குறீங்க? இங்க பாரு தம்பி, நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்க. அதைத்தான் நாங்க கேட்கிறோம். இப்ப மோடி அவருடைய சொந்த காசுலயா நமக்கு பங்கு கொடுக்க போறாரு? நம்ம கிட்ட இருந்து வாங்கின வரி பணத்துல தானே பங்கு கேட்கிறோம். இன்னைக்கு நம்ம கிட்ட ஜிஎஸ்டி இன்னைக்கு ஒரு இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்திய ஒன்றியத்திலேயே மும்பை நம்பர் 1, நம்பர் 2 தமிழ்நாடு. வரி கொடுக்கறதுல அதிகமான வரி கொடுக்கிற மாநிலங்கள்ல வரிசையில 2ஆம் இடத்துல தமிழ்நாடு இருக்கு. 2ஆம் இடத்துல இருக்க தமிழ்நாடுக்கு நீ வெறும் 29 பைசா கலெக்டர். ஆனா வரி கொடுக்கறதுல 18வது 20வது இடத்துல இருக்கக்கூடிய ஊபிக்கு 40% கொடுக்குற. ஜிஎஸ்டில வர பணத்தை முழுமை மாநிலங்களுக்கு தான் போய் சேரும் நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க. அந்த அம்மா பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த பூமகள். அந்த அம்மா அப்படித்தான் பேசும். ஏன்னா அந்த அம்மாவுக்கு பொய்ய தவிர வேற எதுவுமே பேசாது. இப்ப பார்லிமெண்ட் இந்த செஷன்ல பேசணும். திமுக மட்டும் தான் போய் பேச மாட்டாங்க. திமுக நாங்க சுத்த தங்கம், பணம் போட்ட தங்க. பாக்குற யாரும் சிரிச்சிட போறாங்க. பாக்குறவங்க சிரிக்கிறதுக்காக நான் பேச இயலாதுங்க. உண்மையா தாங்க என்னால பேச இயலும். புரிஞ்சதா? நாங்க செய்யறதான் சொல்லுவோம், சொல்றதான் நாங்க செய்வோம். சொல்லாததையும் செஞ்சிருக்கோம். புரிஞ்சுக்கோங்க. சொல்லாத நிறைய செய்திக்கு தெரியும். அது எங்க அரசு நல்ல அரசு, நாட்டு மக்களின் நலனை. உங்க அரசு என்னென்ன செய்துங்கிறது அடுத்தது வரிசையா பார்ப்போம். அதுக்கு முன்னால இந்த ஹேஷ்டாக் பிரபலமாயிருச்சு பாத்தீங்களா? அப்ப எத்தனை பேருக்கு திமுக மேல ஒரு வெறுப்பு இருக்கும்ன்ற காமிக்குதுல. தம்பி, நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. திமுகங்கிறது ஆளுங்கட்சி. திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய எத்தனை கட்சிகள் தமிழகத்துல இருக்கு சொல்லுங்க? வரிசையா பாரதிய ஜனதா இருக்கு, அதிமுக இருக்கு, அதிமுகல 4 அதிமுக இருக்கு. அதுக்கப்புறம் இவர் இருக்காரு, யார் இருக்கார், நம்ம பாட்டாளி மக்கள் இருக்காங்க, ராமதாஸ் இருக்காரு. இது போன்ற அந்த அம்மா கேப்டன் கட்சி இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கொங்கு லொக்குன்னு ஏதோ லொட்டு லொசுக்குன்னு ஏகப்பட்ட கட்சி இருக்கு தமிழ்நாட்டுல. ஒவ்வொரு கட்சிக்கு ஒரு 500 பேர் 1000 பேர் போட்டான்னா கூட திரும்ப ஷேர் பண்ணால வந்துகிட்டு தான் இருக்கோம். புரியுதுங்களா? நாங்க இதை இறங்கி அடிக்க ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்க, தாங்காது. தமிழ்நாடு நேத்து உதயநிதி சொல்றாரு, அண்ணா அறிவாலயம் பக்கம் அண்ணா இதுக்குள்ள அண்ணா சாலைக்குள்ளே வர முடியாது அப்படின்றாரு. இதெல்லாம் என்ன பேச்சு? ஒரு துணை முதலமைச்சர் பேசுற பேச்சு. இதெல்லாம் சில நேரங்கள்ல மேடைக்காக உணர்ச்சி வசப்பட்டு எதையா பேசிடுறது. ஆமாங்க. அது மைக்க பார்த்த உடனே இங்க பாருங்க, மைக்க பார்த்த உடனே பேசுறதுக்கு அதென்ன மைக்குக்கு முதலா? ஏங்க, அவங்க ஏற்கனவே திரைத்துறையில நடிச்சு அதுக்கப்புறம் அரசியலுக்கு கிட்டத்தட்ட இப்ப 10 ஆண்டு காலம் அரசியலுக்கு வரணும்ன்றதான துறை ஆரம்பம். இங்க பாருங்க, அதுல உங்களுக்கு எங்க வலிக்குது சொல்லுங்க, நான் வேணா மறந்து போட்டு விடுறேன். அவரு பாலிடால்னு கேள்வி பண்றாரு அந்த ஆளு அண்ணாமலை. பால்டாய் அது என்னத்துக்கு? அது என்னத்துக்கு? அதுன்னா ஒரு ரூமர் வந்ததுல அதை பத்தி சொல்லி. ஏங்க ரூமர் எதுலதான் ரூமர்ல? ஏங்க ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இணையறது அந்த பெண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும், இல்ல இந்த ஆணு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும். இணைஞ்சது உண்மைதான்றீங்க. அது உண்மையா தவறாங்கிறது எனக்கு புரியாது. புரிஞ்சுக்கோங்க. அவங்களுக்கு இஷ்டப்பட்டு ஒருத்தர் இது பண்ணா சட்டம் இடம் கொடுக்குது. அத திருமணமான ஒருத்தர் இந்த மாதிரி வெளியில போறது நல்லதான். வெளியில போறது நல்லது. அப்ப ரெட் லைட் பெரியார் பேத்தி பெரியார் பேரர்கள் அப்படிதான். ரெட் லைட் ஏரியா அப்படியா இருக்குது டெல்லியில. இதுல எல்லாம் இங்கே கொண்டு வரலாமா? இங்கே கொண்டு வரலாமா? இங்க பாரு, இங்க இருந்தது நாங்கெல்லாம் சின்ன குழந்தைகள் இருக்கத்தான் செஞ்சது. அத 67க்கு அப்புறம் 67க்கு அப்புறம் இல்ல, ஒழிச்சுட்டாங்க அப்பமே. அதாவது காங்கிரஸ் பீரியட்லயே இந்த இதை தேவதாசிகள் ஒழிக்கப்பட்டது, சட்டம் ஏற்றப்பட்டு தேவதாசிகள் ஒழிப்பு சட்டம்னு ஒன்று கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் இந்த மெத்தடே ஒழிஞ்சு போச்சு. இப்ப திருப்பி வரணும்ங்கிறீங்களா நீங்க? திருப்பி வரணும்னு நான் சொல்லல. என்ன கேட்டா திருப்பி வந்தா நன்மை பயக்கும். அதுதான் எல்லாம் பெரியார் வழி வந்தவங்க கூட அப்படிதான் சொல்லுவீங்க. எதுக்காக நான் சொல்றேன்னு கேளுங்க. இன்றைக்கு தமிழகத்துல எத்தனை இடங்கள்ல கிட்டத்தட்ட இந்த டிசம்பர் மாசம் ஜனவரியில இருந்து நூற்றுக்கணக்கான ரேப் கேஸ் நடந்திருக்கு. அதெல்லாம் சரி பண்ணணும்னா நீங்க ரெட் லைட் ஏரியா ஆரம்பிக்கணும். ரெட் லைட் ஏரியா ஆரம்பிச்சா இந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகும். ஏற்கனவே நல்ல மதுபானம் வச்சு எல்லா இடத்தையும் ஊர் ஃபுல்லா நல்லா இருக்கு. நாங்களா மதுபானம் வச்சோம்? நீங்க தான் இப்ப அடைக்கிறீங்க. சும்மா நாங்க அடைக்கிறோம் திறக்கிறோம். நாங்க டெய்லி அடைக்கிறோம், டெய்லி திறக்கிறோம். அதுதான் தெரியுது. அப்புறம் என்ன? இப்போ நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. ஜெயலலிதா அம்மா திறந்தாங்க, டாஸ்மாக்னு பேர் வச்சாங்க. எம்ஜிஆர் திறந்தாரு, அரசு இதுன்னு சொன்னாங்க. கலைஞர் திறந்தாரு. அது கலைஞர் திறந்ததான் மூடிட்டாரு ஐயா. மூடினதை எதுக்கு பேசணும்? கலைஞர் 1 ஆண்டு காலம் நடத்தினாரு. இப்ப மூட வேண்டியதானே?
நாங்க என்ன மஸ்துக்கு இப்ப மூடணும்? அப்ப நீங்க மூடவே தேவையில்லை. ஏயா அங்க இருக்க அந்த 55,000 மக்களுக்கு நாங்க எங்க இருந்து வேலை கொடுக்கணும்? அதுக்கு கஜானா அப்ப நீங்க ரெட் லைட் ஏரியால ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கேயும் நிறைய வேலைகள் நான் ஜாஸ்தியா கொடுக்கலாம். நீங்க அங்க வந்து அரசுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்ல. அரசு வந்து பெர்மிஷன் கொடுக்கணும், அவ்வளவுதான். அவன் நடத்திட்டு போய் தொலைவானுங்க. சரி வாங்க, இப்ப நம்ம இந்த இதுக்கே வந்துருவோம், மும்மொழி கொள்கைக்கே வந்துருவோம். திமுக காரங்க நடத்துற எத்தனை பள்ளிகள்ல மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல ஹிந்தி இருக்கு, ஹிந்தி இல்லை? மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு எங்க ஆட்கள் யாருமே நடத்தல. யார் நடத்து? சன்ஷைன் துணை முதல்வர் உதயநிதியோட மனைவி கிருத்திகா நடத்துற பள்ளி சன்ஷைன் பள்ளி. அதுல வந்து தமிழ் கிடையாது. அது எந்த பள்ளி? சிபிஎஸ்இ. சிபிஎஸ்இ. நீங்க மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்இ அதாங்க நான் தான் சொல்றேனே. சிபிஎஸ்இ ஸ்கூல் எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் உடைய பெர்மிஷன்ல நடக்கிற. தாய் தமிழ் பள்ளி நடத்துறது யாரும் திமுக காரங்க கிடையாது, எல்லாம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல. இந்த ஸ்கூல் தான் சிபிஎஸ்இ ஸ்கூல் தான். ஆனா பேச்சு மட்டும் நீங்க வந்து இல்ல, உங்களுக்கு எல்லாம் ஹிந்தி படிக்கலாம் அங்க. இன்னொன்னு ஒரு பெரிய முக்கியமான விஷயம், இங்க பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் இருக்காரு இல்லையா, அவரோட பையன் வந்து தமிழ் எடுக்கல, பிரெஞ்சு தான் எடுத்திருக்காருன்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. அது வீடியோ வந்துச்சு, நீங்க பாத்தீங்களா? நான் என்ன கேக்குறேன், தமிழ் எடுத்தா தமிழ்நாட்டுல வேலை வாய்ப்பு, கல்வி வேலை வாய்ப்பு கிடைக்கும். சட்டம் ஏற்றியாச்சு சட்டமன்றத்துல. தமிழ் படிக்கணும் கம்பல்சரியா. வந்து தமிழ் SSLC தமிழ் இருக்குதானே செய்யுது. சொல்றத கேளுமையா. SSLC வரையும் கம்பல்சரி தமிழ் படிச்சாதான் அவங்க இதுவே சர்வீஸ் கமிஷனே எழுதுறதுக்கு இயலும். இல்லைன்னா இயலாது அப்படின்னு சொல்லி சட்ட வடிவம் கொடுத்தாச்சு. அதுக்கு யாரெல்லாம் மாநில அரசுல வேலை வாய்ப்புக்கு வரணுமோ அவங்க கம்பல்சரியா தமிழ் படிச்சுதான் ஆகணும். மற்றவன் படிக்கலைன்னா அதை பத்தி கவலை இல்லை. அவன் இங்க வேலை. நான் கேக்குறது தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருடைய பையனே தமிழ் படிக்கலையேன்னு கேக்குறேன். ஏங்க அவன் தமிழ் படிச்சான்னா ஆங்கிலம் படிச்சான்னா அது அவங்க. உங்களோட சட்டம் வந்து ஊருக்கு தான். அங்க இருக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்கள் எல்லாம் படிச்சா நீங்க ஒத்துக்க மாட்டீங்க. பாருங்க, அரசு பள்ளிங்கிறது வந்து அரசு வந்து நாங்க இருமொழி கொள்கையை தான் அரசு கடைபிடிக்குது. எங்க அரசுக்கு தேவை ஆங்கிலமும் தமிழும் தான். தமிழுக்கும் ஆங்கிலம் இணைப்பு மொழி. இன்றைக்கு தமிழகத்துல வந்து தமிழை மட்டுமே படிச்ச, தமிழ் மீடியத்திலேயே கல்லூரியிலையும் படிச்ச இன்றைக்கு மாணாக்கருக்கு வந்து ஏறக்குறைய அப்துல் கலாம் யாரு? நீங்க சும்மா பேசக்கூடாது. இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு கல்வி சூழ்நிலை, ஒரு கால சூழ்நிலை பத்தி பேசுங்க. இருங்க, என்னைக்கு இருந்தாலும் காமராஜர் படிக்கவே இல்ல, இவர் படிக்கிறாரு, இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. நீங்க இந்த மாதிரி கேள்வி லூஸ்தனமா வைக்க கூடாது, தவறா நினைக்காதீங்க. அவரு அப்துல் கலாம் மட்டும் இல்ல, அண்ணாதுரை, அதுக்கப்புறம் வந்த சிவன், இவங்க எல்லாம் வந்து எப்படி இன்னைக்கு வந்து அதை வழி நடத்துறாங்க. இன்னைக்கு நிலவுக்கும் செவ்வாய் கிரகத்துக்கும் போற அளவுக்கு இன்றைக்கு அவங்களுடைய புத்திசாலித்தனம் இருக்கு. இப்ப இருக்கிறவங்க யாரு வெறும் தமிழ் மட்டும் படிச்சிருக்க இருக்க முடியுது? தமிழ் மட்டும் படிச்சவர் தான். தமிழ் மட்டும் யாருங்க படிக்கிறாங்க? ஆங்கிலம் படிக்கிறாங்க இல்லங்க. ஆங்கிலம் கூட ஒரு மொழியா ஹிந்தி மட்டும் படிக்க சொல்லல. எங்களுக்கு ஹிந்தி வேணா போடா, அவ்வளவுதான். ஹிந்தி வேணா போடா, அவ்வளவு. வெளியில இருக்க ஹிந்தி வேணா போடா, அவங்க குடும்பத்துல இருக்கணும் ஹிந்தி வேணும் போடா. இங்க போடா. அது எங்க, அதாவது நீங்க இப்ப ஒண்ணும் இல்ல சார், நீங்க இப்ப வந்து இதுல போய் ஜாயின் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல எல்லாம் தமிழும் ஆங்கிலமும் தான். நீங்க வந்து வேற ஒரு ஸ்கூல்ல எடுக்க போறீங்கன்னு வச்சுக்கோங்க, விருப்பப்படமா நீங்க இந்த ஹிந்தி எடுங்க. இப்பயும் கூட இந்த மும்மொழி கொள்கை வந்து அடிஷனல் லக்கேஜ்ங்கிறதுனாலதான் நாங்க வேணாங்கிறோம். சரியா? இது ஹிந்தி மட்டும் இல்ல, வேற எல்லாமே அதைத்தான் சொல்ல வர்றேன். வேற எந்த மொழினாலும் எங்களுக்கு வேண்டாம். அந்த குழந்தைகளுக்கு அந்த இது கொடுக்க வேணாம். இன்னைக்கு சுந்தர் பிச்சை யாருங்க? சென்னை மதுரையில என் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரரு, புரியுதா? இன்னைக்கு கூகுளுடைய இதா இருக்காரு. அவர் எந்த மீடியத்துல படிச்சாரு? தமிழ் மீடியத்துல தான் படிச்சாரு. புரிஞ்சுக்கோங்க சில விஷயம். அதாவதுங்க, தமிழ்ல இல்லாத சொற்களும் தமிழ்ல இல்லாத கண்டுபிடிப்புகளும் உலகத்துல வேற எந்த மொழியிலுமே கிடையாது. திமுக இருக்கிற எல்லா அமைச்சர்கள், எல்லா மந்திரிமார்களும், எல்லா எம்எல்ஏக்களும், எல்லா எம்பிக்களும் பசங்களை வந்து அரசு பள்ளியிலையும் இதுலதான் தமிழ் மீடியத்தை தான் படிக்க வைக்கிறாங்க. நீங்க சில கேள்விகளை வந்து தவறாகவே கேக்குறீங்க. உண்மை எல்லாரும் அவங்களுடைய இஷ்டம்யா. நான் என்ன சொல்றேன், இப்ப நீங்க ஹிந்தி படிக்கணும் அப்படின்னா நீங்க கேந்திர வித்யாலயாவுக்கு போடுங்க, இல்ல நீங்க வந்து சிபிஎஸ்இ ஸ்கூல்ல போய் ஜாயின் பண்ணுங்க, இல்ல வேற எந்த ஸ்கூலுக்கு வேணாலும் போங்க. உங்களை நாங்க இந்த ஸ்கூலுக்கு போக கூடாது, அந்த ஸ்கூலுக்கு போக கூடாதுன்னு நாங்க கட்டி பிடிக்கலையே. நீங்க அரசாங்க பள்ளியில மும்மொழி கொள்கை கொண்டு வர இயலாதியா?
அவ்வளவுதான் முடிஞ்சு. வேற ஏதாவது இயலாது நீங்க எப்படி சொல்ல முடியும்? அதுதான் சட்டம். அதுதான் எங்க பேரறிஞர் அண்ணா காலத்துல இருந்து தொடர்ச்சியா வந்துகிட்டு இருக்கிறது. அன்னைக்கு தந்தை எத்தனை ஆண்டு காலம் சொல்லி இந்திங்கிற வார்த்தையை எப்ப வந்தது தெரியுமா? எத்தனை நூற்றாண்டு ஆச்சு? இந்திக்குன்னு ஒரு மாநிலம் இருக்கா? இந்தி மொழி பல மொழிகளை வந்து கபாலீஸ்வரம் பண்ணி தான் அந்த இந்தி மொழியை ஒரு பிரிட்டிஷ் இந்தி மட்டும் படிக்க லாங்குவேஜ்னாலும் அந்த சட்டம் மெல்ல மெல்ல வந்து பழமொழி சொல்லுவான். அதாவது மெல்ல மெல்ல வந்து சித்தப்ப நாயனா அப்படின்பா. அது மாதிரி இது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு சொல்லுவான் மும்மொழி கொள்கைம்பா, நாளைக்கு வந்து கம்பல்சரியா வந்து ஹிந்தி தான் படிக்கணும்பா. இது என்னத்துக்கு? தேவையில்லை. நாங்க சொல்றது இருமொழி கொள்கை. அது அரசு பள்ளிகள்ல தான். நீங்க இருக்க கேந்திர வித்யாலயில நடந்துட்டு இருக்குல்ல, என் பேத்தியே கேந்திர வித்யாலயில ஹிந்தி படிக்கிறான். டிஏவி இல்லங்க, அது வந்து கேவி கேந்திர வித்யாலயில படிக்கிற பிள்ளைகளுக்கு கம்பல்சரி ஹிந்தி. டிஏவி ஸ்கூல்ல அது பாப்பான பிராமின்ஸ் ஸ்கூல்ல அங்க எல்லாம் ஹிந்தி இருக்குது. என் பேரனும் ஹிந்தி படிக்கிறான். நான் அதை சொல்லலைங்க, அதெல்லாம் அவங்களுடைய விருப்பம். அந்த எந்தெந்த ஸ்கூல்ல அட்மிஷன் கிடைக்குதோ, தனியார் ஸ்கூல்ல அட்மிஷன் எந்த ஸ்கூல்ல கிடைக்குதோ அங்க படிக்கிறாங்க. வசதி வாய்ப்புகள் இருக்கு, படிக்க வைக்கிறாங்க. வசதி வாய்ப்பு இல்லாத குழந்தைகள் தான் நமக்கு அரசு பள்ளிக்கு வருது. அந்த குழந்தைகள் மேல தலையில பனங்காய தூக்கி வச்சா பரவாயில்லை, நீங்க பெரிய கல்லையே தூக்கி வச்சீங்கன்னா என்ன அர்த்தம்? அதாவது அடிப்படையிலிருந்து குழந்தைகளுக்கு வந்து நல்ல கல்வி வேணும் அப்படிங்கறதுதான் இல்லையா? அவங்க வந்து ஒரு உள்ளுக்குள்ளேயே சுத்தாம ஏட்டுச்சுரக்காவே இல்லாம அதுல இருந்து வெளியில அதைத்தான் சொல்ல வர்றேன். இன்னைக்கு வந்து இந்த சிபிஎஸ்இ ஸ்கூலுங்கிறது எப்ப வந்தது? இப்பதானே வந்தது. மிஞ்சி போனா ஒரு 20 ஆண்டு காலத்துக்குள்ளதான் வந்திருக்கோம். இல்ல, சிபிஎஸ்இ அங்க வந்திருக்கலாம், தமிழ்நாட்டுக்குள்ள நுழைஞ்சது அப்பதான். புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கு இது உலக அளவுல இன்னைக்கு அதிகமா வந்து அமெரிக்கால, கனடால, எல்லா நாடுகள்லயும் தமிழ் இருக்கான். எல்லாம் தமிழ் மீடியத்துல போய் படிச்சுட்டு போன, தமிழ் ஆங்கிலம் இணைப்பு மொழியா படிச்சவன் தான் இன்றைக்கு சாப்ட்வேர் கம்பெனிலையும் போய் இருக்கான். புரிஞ்சுக்கோங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல சார். நீங்க நினைக்கிறது வந்து இது வந்து தவறான கொள்கை. இந்த கொள்கை வந்து இந்திக்கு வந்து நாங்க எதிரி இல்ல சார். நீங்க இந்தி மட்டும் பாருங்க, நீங்க அதை சுமக்குறீங்க. நாங்க இந்திக்காக எதுக்குறோம்னு நீங்க நினைக்கிறீங்க. நாங்க இந்திக்காக எதுக்கல. அந்த குழந்தைக்கு அடிஷனலா இன்னொரு படிப்பு வேண்டாம். ஆங்கிலம் தமிழ் கல்வி படிக்குது, ஆங்கிலத்தை இணைப்பு மொழியா படிக்குது. சோ அந்த குழந்தைகள் சுயேட்சமா வாழுது. அதோட போதும்ன்றீங்க. அதோட இன்னைக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் சிபிஎஸ்இ ஸ்கூல்ல படிச்சவனா இருக்கான். இப்போ இருங்க சார், இன்னைக்கு ஒண்ணு வேண்டாம் சார். இன்னைக்கு இருக்க கலெக்டர்ஸ் எடுத்துக்கோங்க. தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய தமிழ்நாடு கலெக்டர்ஸ் பூரா பெண்கள் நிறைய பாஸ் பண்ணி வந்திருக்காங்க. எல்லாமே நான் ஒரு ஆய்வு பண்ணி எடுத்தேன். எல்லாமே தமிழ் மீடியத்துல படிச்சவங்க. புரியுதா? ஆங்கில மொழி தமிழ் ஒரு பாடமா படிச்சவங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் போய் கேந்திர வித்யாலயிலையும் டிஏவிலையும் சேர்க்கிறீங்க, தமிழ்லயே படிக்க. நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? அட்மிஷன் கிடைக்கணும். அட்மிஷன் கிடைச்சா போகணும். வீட்டுக்கு பக்கத்துல எந்த பள்ளிக்கூடம் இருக்கோ அந்த பள்ளிக்கூடத்தெல்லாம் சேர்க்கணும். இப்ப என் வீட்டுக்கு பக்கத்துல கேவியும் டிஏவியும் தான் இருக்கு. கேவியில சேர்க்கறது வந்து பல ரெக்கமெண்டேஷன் வச்சு தான் சேர முடியும். அது என் தெருவுக்கு அடுத்த தெருவில் இருக்கு, கில் நகர்ல. அதே மாதிரி இதுவும் டிஏவியும் கில் நகர்ல இருக்கு, பக்கத்துல இருக்கு. எனக்கு பக்கத்துல கவர்மெண்ட் ஸ்கூல் எங்க இருக்கு? தள்ளி போகணும். அசோக் நகர் ஸ்கூல் இருக்கு. ஆமாங்க, கோடம்பாக்கத்துல இருக்கு சார். நான் இருக்கிறது சூளைமேடு. சூளைமேடுல இருந்து கோடம்பாக்கம் எவ்வளவு தூரம்? எவ்வளவு தூரம்னா எங்க அடுத்த தெருவில் இருக்க பள்ளிக்கூடத்துக்கு போவனா எங்க பக்கத்துல இருந்த காரணத்தினால மட்டும்தான் அதுல சேர்க்கிறீங்க. 100க்கு 100 அதான். பக்கத்துல ஒருவேளை அரசு பள்ளி இருந்தா அரசு பள்ளி சேர்த்து 100க்கு 100 நான் சேர்த்து. மிக சரியான வாழ்க்கை. உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். இது ஏன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் உண்டாகிறது காரணம் திமுகவோட அரசோட பல்வேறு சிக்கல்களை மறைக்கிறதுக்கு இதெல்லாம் பெருசாக்குறாங்க அப்படின்ற மாதிரி தகவல்கள் வருது. ஏன்னா திமுக மேல இருக்க அந்த பாலியல் குற்றச்சாட்டு நிறைய வந்து இல்லையா? திமுக நிர்வாகிகள் மேல எல்லாம் இந்த ஞானசேகரன் பிரச்சனை. அந்த ஞானசேகரன் எங்க கட்சிக்காரன் நாய் கிடையாது. அவன் ஏன் சார், நீங்க கூட எங்க கட்சி அனுதாபி, நீங்க ஓட்டு போடுறதுனால உங்களை நாங்க அனுதாபின்னு சொல்றோம். நீங்க வர்றீங்க, எங்க யார் அந்த சார்னு சொல்லவே மாட்டேங்கிறீங்க சார். யார் அந்த சாருங்கிறது 3 ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் நியமிச்சிருக்காங்க நீதிமன்றத்துல இருந்து. அந்த 3 ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் லேடிஸ் தான்.
அவங்க கண்டிப்பா கண்டுபிடிப்பாங்க. அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமலே ஒரு டிஎஸ்பி ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாரு. ஒருத்தரை உட்கார வச்சு கேள்வி கேட்டு அவர்கிட்ட வாங்குறதுக்கு இந்த 1 மாசம் 2 மாசமா ஆகுது. அது அந்த அம்மாக்களை கேளுங்க, 3 அம்மாக்களை போட்டிருக்காங்க. காவல்துறையை கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிற முதல்வர் தான் நான் பதில் சொல்லணும். அதெல்லாம் இங்க பாருங்க, நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு தெரியுமா? இப்போ திங்கட்கிழமை அன்னைக்கு தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் செவ்வனே செயல்பட்டிருக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய விஷயத்துல அப்படின்னு சொல்லி அவர் நீதிபதி, மாண்புமிகு நீதிபதி அவர்கள் அமைச்சரோட எந்த தொடர்பும் இல்ல. அந்த 100க்கு 100 இல்லைங்க. ஏங்க நீங்க போட்டோக்கள் வருது 2 பேரும் சேர்ந்து, அதெல்லாம் ஒரு அவர் தொகுதிங்க, அது அவருடைய தொகுதியில அவன் இருக்கான். அதனால இப்ப ஒண்ணு வேண்டாம். எடப்பாடி ஓப்பனா கேக்குறாரு, யார் அந்த சாருன்னு? எடப்பாடி தான் கேக்குறாரு. எடப்பாடி தான் அந்த சாரு. எடப்பாடி தான் அந்த சாரு. ஆமா, எடப்பாடி தான் அந்த சாரு. ஓ, ஞானசேகரனுக்கு எடப்பாடிக்கு இந்த கனெக்ஷன் இருக்கலாம். யாரு கண்டா அவர் தண்ணி தானே கேட்டுக்குவாரா? யார் அந்த சாருன்னு சொல்லி இது என்ன சார் ஆச்சரியம் பாருங்க. நான் என்ன சொல்றேன்னா, அவன் என்னத்துக்கு போன் பண்றான்னா, யாராவது ரெக்கமெண்டேஷனுக்கு இவனை போலீஸ்ல மாட்டிக்கிட்டான், அதுக்காக என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லி யாருக்காவது போன் பண்ணியிருப்பான். அவங்க போன் எடுக்கல, அந்த டாக்கு வரல. இவன் அந்த பொண்ணு அதுதான் சார்னு பேசினாரு அப்படின்னு சொல்லுது. அவங்க மொபைல் எல்லாம் வாங்கியிருப்பாங்க, ஆய்வு எல்லாம் பண்ணியிருப்பாங்க. சில விஷயங்களை வெளியில சொல்லலாம், சில விஷயங்களை வெளியில சொல்ல முடியாது. நீதிமன்றத்துல அவங்க சீலிட்ட கவர்ல கொடுத்துருவாங்க. நீங்க அதை பத்தி கவலையே படாதீங்க. உங்களுக்கு எங்க விக்குது? தண்ணியை குடிங்க. இல்ல இப்போ இப்படி இருந்தாலும் ஓட்டு போட்டுருவாங்க மக்கள் அப்படின்ற ஒரு மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னா அது எங்களுடைய சேவைக்காக கொடுக்கக்கூடிய, நாங்க சேவகர்கள்ங்க, மக்களின் சேவர்கள் தான் நாங்க. மக்களுக்கு ஈரோட்ல நாங்க என்ன ஜெயிச்சோம்? ஈரோட்ல சிங்கிள் பைசா யாருக்கு கொடுக்கலையே. போன தடவை கொடுக்கல, இந்த தடவை கொடுக்கல, 2 தடவையும் கொடுக்கல, பைசா கூட கொடுக்கல. மக்களோட அற்புத ஆட்சியை பார்த்து மக்களா ஓட்டு போட்டாங்க. மக்களா வாக்களிச்சு மக்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மனித பட்டியல் அடைச்சதெல்லாம் போன தடவை அது மாதிரி சார். இதெல்லாம் முட்டாள்தனமா அந்த கட்சிக்காரன் தான் பேசுறான் அப்படின்னா நீங்களும் பேசலாம். போட்டோ எடுத்து போட்டிருக்காங்க. போட்டோ என்ன பண்ணாங்க? ஒரு கல்யாண மண்டபத்துல ஊழியர் கூட்டம் நடக்குது. அந்த ஊழியர் கூட்டம் நடக்கிறத போட்டோ எடுத்து போட்டா அது யார் தப்பு? ஊழியர் கூட்டமே நடக்காதா? ஊழியருக்கு 2வது பூத் கமிட்டி மெம்பர்களை எல்லாம் வச்சு ஒரு கமிட்டி போடுறாங்க, எப்படி பூத் கமிட்டியில் நடந்துக்கணும் வைக்கணும்னு. கண்டினியூவா கூட்டம் நடந்துகிட்டே இருக்கு. மாத்தி மாத்தி ஒவ்வொருத்தரா பேசுறாங்க. சாப்பாட்டு நேரம் வருது, சாப்பாடு கொடுக்குறாங்க. சாயந்தரம் 4 மணி 5 மணி ஆன உடனே எல்லாத்துக்கும் சரி போங்க, எல்லாம் வேலைகளை சரியா பாருங்க, எல்லாருக்கும் 300 ரூபாய் கொடுத்து அனுப்பிச்சு விட்டுட்டு அன்னைக்கு இது முடிஞ்சது. 300 ரூபாய் கொடுத்தோமா, 1000 ரூபாய் கொடுத்தோமா, 30,000 கொடுத்தோம்னா அது எங்க இஷ்டம் ஐயா. எங்க ஊழியர்களுக்கு நாங்க ஊர் மக்கள் எல்லாம் கொடுத்து அடைச்சு வைக்கிறது உங்களுக்கு ஊழியர் கூட்டமா? ஊர் மக்கள் அடைச்சோன்னு தவறான தகவலை பரப்பாதீங்க. ஊர் மக்களை அடைக்கிறதுக்கு அவங்க என்ன ஆடா மாடா? என்ன அதைத்தான் சொல்றாங்க. ஆடு பட்டி அடைச்சது முதல் தடவை. பட்டியில அடைக்கிறதுனா ஆடு மாடுகளை அடைக்கிற இடம் தான் பட்டின்னு பேரு, புரியுதா? கல்யாணம் பேரு. அவன் லூசாயா? கேக்குறவனு லூசு, அதை தெரிஞ்சுக்கிட்டு கேக்குற நீயும் லூசா? நீ எவ்வளவு புத்திசாலி நினைச்சு இப்படி பேசலாமா? மீடியால அவ்வளவு வெளியில வருது, நீங்க ஒரே சொல்றீங்க. மூடி இங்க பாருங்க. நான் என்ன சொல்றேன், ஊறுதுன்னா ஓடுதும்பா, ஓடுதுன்னா பறக்குதும்பா. இதுதான் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல். இந்த அரசியல் விபச்சாரம் தமிழ்நாட்டுல ரொம்ப ஓவர் ஆகி போச்சு அண்ணாமலைனால. அதுக்கப்புறம் அடுத்த சீப் இவரு சீமான் அவர்கள், மாப்பிள்ளை சாரும் இவரும் ஜாடிக்கு மூடிக்கு ஜாடி. இது ரெண்டு கராக்குகளும் தொலைஞ்சாதான் இந்த நாடு உருப்படும். திமுகவை எதிர்த்து கேள்வி கேட்கிற எல்லாரும் லூசு அப்படின்னு நான் சொல்லலைங்க. திமுக ஏத்துக்கு சார், நீங்க திமுகவை எழுத்து கேள்வி கேட்காத ஒரு பழமொழி சொல்லுவான். எந்த வள்ளுவரே சொல்லியிருக்கான், ஒரு அரசை சுட்டி காட்டி குறைகளை சொல்லலைன்னா அந்த அரசு சுத்தப்படாது. அரசை நீங்க செதுக்குறீங்க, இது நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும். நான் அதை தவறு சொல்லலை. அளவுக்கு அதிகமா போகாதீங்க. ஒரு மருந்து சாப்பிடணும்னா குறிப்பிட்ட அந்த அளவு, டாக்டர் சொன்ன அளவுதான் அந்த மருந்தை சாப்பிடணும். அளவுக்கு அதிகமா மருந்தை சாப்பிட்டா பேதி தானே போகும், உயிர் போகும். அதுதான் விஷயம், வேற ஒண்ணும். அதுக்காக எங்க மெதுவா சொல்லுங்க சொல்றீங்க. மெதுவா எல்லாம் சொல்லல, சத்தமாவும் சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லுங்க. நாங்க தவறு செய்யும் போது சுட்டி காட்டுங்க, அந்த தவறை நாங்க திருத்திக்கிறோம். அதை விட்டுட்டு தவறாத்தான் செய்யறாங்கன்னு சொல்றாங்களே. ஏங்க தவறா? ஏதாவது நீங்க உங்க கண்ணுல பாத்தீங்கன்னா சரியா தெரியும். மஞ்ச கண்ணு, அதாவது கண்ணாம இது சொல்லுவாங்க, மஞ்ச காமால வந்தவன் மஞ்ச காமால கண்ணுல பார்த்தான்னா மஞ்சளா தானே சார் தெரியும். இப்ப எனக்கு மஞ்ச காமால வச்சிருந்தா இந்த கண்ணாடி பாருங்க நல்ல வெள்ளை டம்ளரா இருக்கு. இது எனக்கு என்ன தெரியும்? மஞ்சள் டம்ளரா தான் தெரியும். அதுதான் மஞ்ச காமால, புரியுதா?
ஆகையினால நீங்க நினைக்கிற மாதிரி எங்க அரசு இல்ல, நல்ல அரசு, நல்ல ஆட்சி மக்கள் எல்லாம் கொடுக்குது. சுபிச்சமா இருக்காங்க. சூட்சமா இருக்காங்க. 26ல கண்டிப்பா நாங்க ஆட்சியை மீண்டும் கைப்பற்றுவோம். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டு தங்கள் மேலான கருத்துக்களை தெரிவித்ததற்கு மிக்க நன்றி.